அமைச்சர் பொன்முடியை கைது செய்ய வேண்டும் என மன்னார்குடி தலைமை ஜூயர் செண்டலக்காரா செண்பகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோயமுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இந்து விரோத துரோகிகள் கோவில் கோவிலாக செல்கிறார்கள் என்றும் தமிழில் குடமுழக்கு செய்ய இங்கு யாரும் தடையாக இல்லை எனவும் அவர் அப்போது தெரிவித்தார். நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வெட்கக்கேடு. ஒரு அமைச்சர் பொன்முடி அவன் இன்னைக்கு அமைச்சர் பதவியிலே இருக்கான். ஒரு இந்து தர்மத்தை கேவலமாக பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கத்தில் இருக்கு. நம்மளுடைய அரசாங்கமும் அதே மாதிரி தர்ம துரோகிகளையும் இந்து தர்மத்தை அவேளமாக பேசக்கூடியவங்கள தான் அமைச்சர்களாக வச்சுட்டு இருக்காங்க. இப்படி பார்க்க போனால் இதே பொன்முடி சமீபத்தில் ஒரு வாட்டி ஒரு பெண்கள் கிட்ட போயிட்டு எல்லாம் ஓசி 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 அப்படின்னு சொல்லி பெண்களையும் கேவலப்படுத்தின பொன்முடி சமீபத்தில் நம்ம இந்து தர்மத்தை ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்காரு. சைவம் வைஷ்ணவம் இந்த மாதிரி. அப்போது இந்த திராவிட மாடல் அரசு சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பதவியில் நீக்கிட்டோம். என்ன பதவி? கட்சியில் என்ன பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்கார, இந்த கட்சியில் ஜனாதிபதி பதவியில் இருக்க கட்சியில் நீக்கிட்டோங்கிறதுக்கு அவரை இதே உண்மையான திராணம் உள்ள அரசாங்கமாக இருந்தால், அவங்களுக்கு தைரியம் இருந்தால், இதே அரசாங்க தைரியம் இருந்தால் பொன்முடியை கைது பண்ணி ஒரு அமைச்சர் பதவியிலேருந்து விரட்டணும்.